தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் வகையில் இருப்பதாக தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா விமர்சித்துள்ளார். நியாயமற்ற இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஜெயலலிதா கலந்து கொண்டார். ஆனால் இதில் கட்சியின் வேட்பாளர் பங்கேற்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் கடுமையான விதிமுறையே இதற்கு காரணம் என கூறிய ஜெயலலிதா அது தொடர்பாக தெளிவாக விளக்கினார். கட்சியின் தலைவர் அல்லது நட்சத்திர பேச்சாளர் பேசும் கூட்டத்தில் மேடையில் வேட்பாளர் இருந்தாலும் அல்லது அவரது பெயரோ புகைப்படமோ இருந்தாலும் அவரது பெயரை உச்சரித்தாலும் கூட்டத்தின் செலவு அனைத்தும் வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும் என்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவு நியாயமற்றது என ஜெயலலிதா கூறியுள்ளார். பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் சொந்த செலவில் வாகனங்களில் வந்தாலும் அந்த செலவு வேட்பாளர் கணக்கில் சேர்க்கப்படும் என்பது எப்படி நியாயமாகும் என்றும் ஜெயலலிதா கேள்வி எழுப்பினார். தேர்தல் வந்துவிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாட்டை முற்றிலும் ஸ்தம்பிக்க வைக்கும் வகையில் பல்வேறு ஆணைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். வேட்பாளர் பெயரை கூட உச்சரிக்க கூடாது என்றும் இத்தொகுதி வேட்பாளர் என்று கூட சொல்லக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. இது ஜனநாயகத்தையே கேலி கூத்து ஆக்குவதாகும். எனவே இது குறித்து நீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கலை தொடர்ந்து சேலத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட ஜெயலலிதா மத்தியில் உள்ள காங்கிரஸ் கூட்டணி அரசு அனைத்து விதத்திலும் சாமானியர்களுக்கு எதிராக செயல்பட்டது என்று விமர்சித்தார். மேலும் தேர்தலில் வெற்றி பெற்றால் என்ன செய்வோம் என்பதனை சுட்டிக்காட்டி பிரச்சாரம் செய்கின்ற ஒரே இயக்கம் அதிமுக என்று குறிப்பிட்டார். ஆனால் திமுகவோ கருணாநிதி சுட்டிக்காட்டுபவர்தான் பிரதமராக வேண்டும் என்றும் அதற்காக திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மீண்டும் திரு கருணாநிதி சுட்டிக்காட்டும் பாரத பிரதமர் எதற்கு? தமிழினத்தை அழித்தது போதாதா? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அடித்த கொள்ளை போதாதா? இன்னமும் சுரண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களா? சுயநலத்திற்காக இந்திய நாட்டின் வளத்தை சுரண்டிய திமுகவை இந்த தேர்தலில் நீங்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே பரப்புரை தொடர்பான கட்டுப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் ஆணைய விதிமுறைகளில் முன்னரே இடம்பெற்றுள்ளவைதான் என தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.